ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மூணார் போக பிளான் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் மூணாரில் பார்க்க வேண்டிய முக்கியமான பிளேசஸ், அப்புறம் நீங்கள் ஒரு அட்வென்ச்சர் கேம் லவர்னால் மூணாரில் சூப்பரான பிளேசஸ்லாம் இருக்குது. அப்புறம் அதுக்கு எவ்வளோ செலவாகுது எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மூணாரில் ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம் அண்ட் பட்ஜெட்டில் எப்படி புக் பண்ணுறதும் கவர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கேரளாவில் இருக்கிற மூணார் ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸ். பெஸ்ட்டு சீசன்னா மான்சூன் டைம்னு சொல்லுவேன். நீங்கள் சம்மர் டைம்லேயும் போகலாம், பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் மான்சூன் டைமில் அந்த கிளைமேட்டுக்கு அந்த இடம் வேறு லெவலில் இருக்கும். மூணாரை பொறுத்த வரைக்கும் சுற்றி பார்க்க நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. அதுவும் ஒன்று ஒரு டைரெக்ஷனில் 4 டைரெக்ஷனில் இருக்குது. நீங்கள் உங்கள் ட்ரிப் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அந்த 4 டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா மாடுப்பட்டி டைரெக்ஷன், கோயம்புத்தூர் டைரெக்ஷன், கொச்சின் டைரெக்ஷன், மதுரை டைரெக்ஷன். இந்த 4 டைரெக்ஷனில் தான் நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற லிஸ்ட்டை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்கள் ட்ரிப்பு நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பிளேஸ் மாடுப்பட்டி டைரெக்ஷன். நீங்கள் இந்த டைரெக்ஷனை கவர் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் கவர் பண்ணிடலாம். மூணாரில் எல்லா டூரிஸ்ட் பிளேஸும் 1 by 1 தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று பார்ப்பீங்க, நெக்ஸ்ட்டு அப்படியே போயிட்டுருக்க வேண்டியதான். ஸோ இந்த டைரெக்ஷனில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பிளேஸ் ஃபாரஸ்ட் ஃப்ளவர் கார்டன். ஸோ ஃப்ளவர் கார்டன் எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு ஆஸ்யூஷுவல் ஃப்ளவர் கார்டன் தான். இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர் இருக்கும். நீங்கள் போக பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் குயிக்காக பிளான் பண்ணிக்கோங்க கவர் பண்ணுறதுக்கு. ஏன்னா நிறைய பிளேசஸ் பார்க்க வேண்டியது இருக்கும். இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் அடல்ட்ஸ்க்கு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க, கிட்ஸ்க்கு 25 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஈவினிங் 6 வரைக்கும் இந்த பிளேஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பிளேஸ் டீ கார்டன் ஃபோட்டோ பாயிண்ட். கைஸ், அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டீ கார்டன் ஃபோட்டோ பாயிண்ட் நம்ம ஃபாரஸ்ட்டு அந்த ஃப்ளவர் கார்டன் பார்த்த நெக்ஸ்ட்டு பிளேஸ் தான் இது. இந்த பிளேஸ்க்கு என்ட்ரி ஃபீஸ்லாம் இல்லை. இது ரோட்லேயே நீங்கள் நின்று ஃபோட்டோ எடுக்க வேண்டியது. அந்த க்ரீனரி பேக்ரவுண்டில் சூப்பராக இருக்கும். சுற்றி உங்களுக்கு அந்த தேயிலை தோட்டம் தான் இருக்கும். அந்த இடத்துல நிறைய பேர் ப்ரொஃபஷனல் கேமரா வச்சு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து கொடுப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குரூப்பாக ஃபோட்டோ எடுக்கணும்னா அவங்ககிட்ட சொன்னால் ஃபோட்டோ எடுப்பாங்க. அது செப்பரேட் சார்ஜஸ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பிளேஸ் கிரிஸ் எலிஃபென்ட் பார்க். கிட்ஸ்க்கு ஒரு சூப்பரான பிளேஸ், மஸ்ட் விசிட் பிளேஸ்னு சொல்லுவேன். இங்கே எலிஃபென்ட் சஃபாரி போகலாம். நீங்கள் கப்புலாக கூட நீங்கள் 2 பேர் போகலாம். இல்லைனா இங்கே இருக்கிற எலிஃபென்ட்டுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணலாம் அவங்க கொடுக்குற ஃபுட்டை. முக்கியமாக நம்ம சிட்டி லைஃப்லேயே இருக்கிறோம். நம்ம யானைலாம் இவ்வளோ கிட்ட பார்க்க முடியாது அதிகமாக. ஸோ இந்த இடத்துல அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும். இந்த பிளேஸோட டிக்கெட் பார்த்தீங்கன்னா 750 rupees சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு சஃபாரிக்கு. 2 பேர் போகலாம். அப்புறம் ஃபீட் பண்ணுறதுக்கு அவங்க பம்ப்கின் கொடுப்பாங்க, அது பூசணிக்காய் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு கூடையில் கொடுக்குறாங்க. அதுக்கு 150 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் கையில் கொடுக்கலாம். அது ஒரு 4 பீஸ் கிட்டே இருக்கும். நீங்கள் கிட்ஸு போகணும்னு ஆசைப்பட்டாங்க, நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பாக போகலாம். பட் எங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரிஞ்சதால் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்ததால் நாங்கள் யாருமே இதை ட்ரை பண்ணி பார்க்கல. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிளேஸ் அதே டைரெக்ஷனில் இருக்கிற டீ ஃபேக்ட்ரி. இந்த பிளேஸ் நீங்கள் டீலாம் எப்படி ப்ராசஸ் பண்ணி பேக் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். சிம்லராக சொன்ன நம்ம ஊட்டியில் இருக்கிற டீ ஃபேக்ட்ரி மாதிரி தான். இங்கே டிஃப்ரெண்ட் டைம் ஸ்லாட்ஸ் இருக்குது. ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்கன்னா, இந்த டைம் ஸ்லாட்ஸ் தான் குரூப்பாக அனுப்புவாங்க. ஒரு குரூப்புக்கு 25 minutes ஆகுது ஒரு செஷன்னு. அடல்ட்டுக்கு 250 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் உள்ளே போய் எப்படி பண்ணுறாங்க, ஸோ அந்த ப்ராசஸ்லாம் அந்த மூணாரில் எப்படி பண்ண எல்லாமே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி வச்சுருப்பாங்க. டீ வெரைட்டிஸ், நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டீ வச்சுருப்பாங்க. நீங்கள் இங்கே ஷாப்பிங் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிளேஸ் மாடுப்பட்டி டேம் அண்ட் போட்டிங். இந்த பிளேஸை நீங்கள் க்ராஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போக வேண்டியது இருக்கும். போட்டிங், அதுக்கப்புறம் நிறைய பார்க் இருக்குது. இந்த பிளேஸ் ஒரு டேம், இங்கே ஒரு போட்டிங்கும் இருக்குது. பட் நாங்கள் போன டைமில் பார்த்தீங்கன்னா மழை இருந்ததால், தண்ணி அதிகமாக இருந்ததால் அலோவ் பண்ணலை. இது பக்கத்துலேயே சன் மூன் வேலி போட்டிங் சென்டர்னு இருந்தது. இது ஒரு ப்ரைவேட் ஆக்டிவிட்டிஸ் பிளேஸ். இங்கே டைமிங் பார்த்தீங்கன்னா 10 AM ஈவினிங் 5 PM வரைக்கும் இருக்குது. அடல்ட்டுக்கு 40 ரூபா என்ட்ரி சார்ஜ் வாங்குறாங்க. இது ஜஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் மட்டும்தான். நீங்கள் உள்ளே சூஸ் பண்ணுற ஆக்டிவிட்டியை பொறுத்து செப்பரேட் சார்ஜஸ் ஆகும். இவங்க காம்போ மாதிரி வச்சுருக்காங்க. அடல்ட்டுக்கு 500 rupees, கிட்ஸுக்கு ஒரு சார்ஜ் வச்சுருக்காங்க. இவங்க எல்லா கேம்ஸுமே சேர்த்து அவங்க 500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இந்தந்த ஆக்டிவிட்டீஸ் தான் இந்த 500 rupeesக்குள்ளே வரும். அதுக்கப்புறம் போட்டிங்கும் இருக்குது. அப்பர் டெக், லோவர் டெக்னு அதுக்கு செப்பரேட் சார்ஜஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் போகணுன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் நீங்கள் போயிட்டு வரலாம். அதுக்கப்புறம் ஜிப்லைன் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இருக்குது. பட் நிறைய இருக்குது மூணாரை பொறுத்த வரைக்கும் ஜிப்லைன். ஸோ நாங்கள் ஜிப்லைன் ஒரு சூப்பரான பிளேஸில் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது நெக்ஸ்ட் பிளேஸில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். போட்டிங் கூட நெக்ஸ்ட்டு ஒரு கவர்மெண்ட்டோட போட்டிங் பிளேஸ் இருக்குது. அதை நான் கவர் பண்ணியிருக்கேன். அந்த போட்டிங் ஹவுஸ் இந்த பிளேஸோட நேம் போட் ஹவுஸ் அண்ட் குண்டலா லேக். என்ட்ரி ஃபீஸ் 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் உள்ளே போய் பார்க்குறதுக்கு. நீங்கள் போட்டை சூஸ் பண்ணுறதை பொறுத்து ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். இங்கே பெடல் போட்டுக்கும் மோட்டர் போட்டுக்கும் டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த பிளேஸ் கிட்ஸ் வாட்டர் கேம்லாம் இருக்குது. ஒன்று செப்பரேட் ப்ரைஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாங்கள் போன டைமில் ரெயின் இருந்ததால் அதுவும் அலோவ் பண்ணலை.
கைஸ் இந்த ரூட்டில் இன்னும் 2 பிளேஸ் இருக்குது, வெஜிடபிள் கார்டன் வியூ அப்புறம் வந்து டாப் ஸ்டேஷன் வியூன்னு. பட் நாங்கள் ஜிப்லைன் போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு சொல்லி நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிற பிளேஸ் தான் நிறைய பேரோட ஃபேவரட்டான பிளேஸ், அதாவது ஜிப்லைன். நீங்கள் மூணாரில் ஜிப்லைன்னு கூகுளில் சர்ச் பண்ணாலே ஜிப்லைன் நிறைய இடத்துல இருக்கும். பட் நாங்கள் போகிற பிளேஸ் ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் சூஸ் பண்ண காரணம் என்னென்னா, அது ஒரு வாட்டர் ஃபால்ஸ், அதுக்கு தண்ணி போகுது, அதுக்கு மேலேயே வந்து இந்த ஜிப்லைன் போகுது. அது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் சொல்லி தான் நாங்கள் அந்த இடத்த சூஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிப்லைன் மட்டும் தான் 2 and 4, நீங்கள் போயிட்டு அதே ஜிப்லைனில் திரும்பி வரணும். ஏன்னா நடுவில் தண்ணி போகிறதால நீங்கள் நடந்து வரதுக்கு வழி இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம ஜிப்லைனில் போகணும், அந்த பக்கம் போயிட்டு நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட நின்று ஃபோட்டோஸ் எடுக்கலாம், அதெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திருப்பி அதே ஜிப்லைனில் நீங்கள் வந்துடலாம். இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன, நீங்கள் ஒரு கப்புள்ஸாக போகிறீங்கன்னா 2 பேர் அட் அ டைமில் ஜிப்லைனில் போகலாம், அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த சேம் ரூட்டில் பார்த்தீங்கன்னா 3 ஜிப்லைன் இருக்குது. ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து ரிப்பிள் அட்வென்ச்சர் பார்க்கு. இங்கே பர் பர்சனுக்கு 500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க, 2 and 4 ஜிப்லைன் மட்டும். அப்புறம் ரோலர் கோஸ்டர் ஜிப்லைன் இருக்குது, புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, அது வந்து 750 rupees சார்ஜ் பண்ணுறாங்க பர் பர்சனுக்கு. அப்புறம் நீங்கள் வந்து இது ரெண்டுமே சேர்த்து வாங்கினீங்கன்னா 1000 rupees வரும் அந்த ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸில். பட் நாங்கள் போன பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அட்வென்ச்சர் ஜிப்லைன், அதுக்கு முன்னாடியே இது இருக்குது. இங்கேயுமே உங்களுக்கு 500 rupees சொன்னாங்க பர் பர்சனுக்கு. நாங்கள் கொஞ்சம் ரேட்டை கம்மி பண்ணி பேசணும், 350 rupees கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோஸும் எடுத்து கொடுத்தாங்க, ட்ரோன் வியூவும் எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கும் நாங்கள் ட்ரோன் வியூவும் அவங்க சொன்னாங்க ஒரு ரேட், பட் அதுவும் நாங்கள் பார்கெயின் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணோம். ஸோ நாங்கள் ஒரு 3 ட்ரிப், அதாவது 6 பேர் இருந்தோம், 3 ட்ரிப் போனோம். ஸோ எங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுங்க இந்த ஜிப்லைன். நான் ஜிப்லைன் வந்து இவ்வளோ பெருசாக எங்கேயும் போனதில்லை. ஸோ எனக்கு இந்த மூணாரில் போனது தான் ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த நீங்கள் ஜிப்லைன் போகும்போது நீங்கள் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோஸ்லாம் அவங்க எடுத்து கொடுப்பாங்க, ட்ரோன் வியூ ஷாட் வேணுன்னா கூட அவங்க எடுத்து கொடுப்பாங்க. இந்த ட்ரோன் வியூ ஷாட்லாம் பாருங்கள், நாங்கள் வந்து அவங்ககிட்ட கொடுத்து தான் எடுத்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற பிளேஸ் வந்து சாக்லேட் வாங்குறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸு. நீங்கள் ஒரு சாக்லேட் லவர்னால் இந்த இடம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இந்த இடத்துல நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட் இருக்குது. இது ஷாப்போட நேம் பார்த்தீங்கன்னா மக்கஃபா. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நீங்கள் சாம்பிளே ஒரு 1/4 கிலோ கிட்ட சாப்பிடலாம். ஸோ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் அவங்க சாம்பிள் கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த பிளேஸ்க்கு நீங்கள் போனவுடனே ஃபஸ்ட்டாக அவங்க இந்த சாக்லேட்லாம் அவங்க எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, எப்படி தயாரிக்கிறாங்க, எல்லாமே அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எப்படி அந்த கொக்கோ ஃப்ரூட்லேருந்து அந்த பட்டர் எடுக்கிறது, அது கொக்கோ சாக்லேட் எடுக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது பார்த்துட்டு நீங்கள் எந்த ஃப்ளேவர் உங்களுக்கு வேணும், நட்ஸு ஃப்ரூட்ஸு எது வேணாலும் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ப்ரைஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக அதிகம் தான். நீங்கள் மூணார் டவுனை கம்பேர் பண்ணும்போது, அதாவது ஒரு 50 rupees அதிகமாக இருக்கும். பட் குவாலிட்டி அதுக்கப்புறம் பேக்கேஜிங் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் தாராளமாக வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஜிப்லைன் அப்புறம் இந்த சாக்லேட் வந்து ஒரே இடத்துல தான் இருக்குது, சேம் ரூட். இந்த லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பிளேஸ் வந்து அட்வென்ச்சர் பார்க், வண்டர்வேலி. இந்த பார்க் நேம் அனச்சலில் இருக்குது. இந்த பிளேஸ் மூணார் டவுன்லேருந்து 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே உங்களுக்கு நிறைய கேம்ஸ் ஆக்டிவிட்டியும் இருக்குது. ஒரு கம்ப்ளீட் தீம் பார்க் மாதிரி சொல்லலாம். டிக்கெட் வந்து 1000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க ஒருத்தருக்கு. நிறைய ஆக்டிவிட்டிஸ் இன்க்ளூடட். அதில் இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அதில் இன்க்ளூடடு. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நீங்கள் போகணும்னு பிளான் பண்ணிங்கன்னா என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்குன்னு நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற பிளேஸ் எரவிக்குளம் நேஷ்னல் பார்க். இது ஒரு ஃபாரஸ்ட் சஃபாரி போகிற ரைடு ஒரு பார்க்குள்ளே. இதுக்கு வந்து பர் பர்சன் 200 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்ஸ்க்கு 150 rupees சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ஃபால்ஸ்குள்ளே போயிட்டு வரதுக்கு. இது வந்து உங்களுக்கு எப்படி ஒரு 2 hours அந்த மாதிரி தேவைப்படணும் அவங்க சொன்னாங்க. பட் நாங்கள் எங்களுக்கு டைம் இல்லாத காரணத்தால் நாங்கள் இந்த இடத்துக்கு போகலை. அடுத்து நம்ம பார்க்க போகிற பிளேஸ் அதே ரூட்டில் இருக்கிற லக்கும் வாட்டர் ஃபால்ஸ். இந்த பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மூணார்லேருந்து திண்டுக்கல் பழனிக்கு போகிற ரூட்லேயே இந்த பிளேஸ்லாம் பார்த்தோம். எரவிக்குளம் அப்புறம் வந்து லக்கம் வாட்டர் ஃபால்ஸ். இந்த லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் நீங்கள் குளிக்கலாம் உள்ளே போயிட்டு. இதுக்கு வந்து பர் பர்சன் 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கேயும் நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். கைஸ், மூணாரை பொறுத்த வரைக்கும் நிறைய ரெசார்ட்ஸ், ஹோட்டல்ஸ் அண்ட் ரூம்ஸ் நிறையாவே இருக்குது. நீங்கள் ஒரு குரூப் ட்ரிப் வரீங்க, ஃப்ரெண்ட்ஸாக வரீங்க, இல்லை ஃபேமிலியாக வரீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறையவே இருக்குது. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நிறையா இருக்குது. இப்போ ஒரு பேசிக் ஒரு நல்ல ரூமாக பார்க்கணுன்னா ஒரு 2000 rupees இருந்தால் நீங்கள் சிட்டிலேயே ஒரு ஃபேமிலி ரூம் பார்க்கலாம். நாங்கள் போன ரூம் பார்த்திங்கன்னா மூணாரியும். இது நாங்கள் டேரெக்டாக போய் தான் புக் பண்ணோம். பர் டேக்கு வந்து 2000 rupees சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் 4 பேர் இருந்தோம்.
அதே சீசன் டைமில் கொஞ்சம் ப்ரைஸ் சேஞ்ச் ஆக சான்ஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து booking.comல புக் பண்ணலாம், இல்லை மேக் மை ட்ரிப் அந்த மாதிரியும் புக் பண்ணலாம், இல்லை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி டேரெக்டாக கால் பண்ணியும் புக் பண்ணி அட்வான்ஸாக புக் பண்ணுறது நல்லது. நீங்கள் இன்னும் பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்க, லைக் வாகமன் போகலாமா, இல்லை கேரளாவில் வயநாடு, ஸோ வேறு எங்கேயாவது ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி போகலான்னா பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, ஸோ என்னோடய சேனலில் இதுக்கெலாம் செப்பரேட் வீடியோ பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக வாகமன் போயிருந்தேன், அதுவும் ஒரு சூப்பரான பிளேஸ். ஸோ அதோட வீடியோ செப்பரேட்டாக பண்ணியிருக்கேன். ஸோ அதை டிஸ்கிரிப்ஷன் அதுக்கப்புறம் மேலே கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள்.